பாத்தீங்களா முதலாளி, டெய்லி இப்படித்தானுங்க. டீ கிடைக்க குதிரையில தானே போறேன். விடாதீங்க, சரிங்க. குதிரை யார லாயத்துல இருந்து எடுத்து? நான் தானுங்க. அப்ப சொல்லி வா ஐயா. என்ன சொன்ன மாமாவா? இல்ல ஐயா, நீங்க அடிச்சதுல வாய் தவறி வந்துருச்சு. அந்த குதிரை நீ எதுக்கு எடுத்து ஓட்டுன? அது சின்னமாக்கு அந்த குதிரை ரொம்ப பிடிக்கும். அவங்க வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்ததும் அந்த குதிரை எடுத்து அடிக்கடி ஓட்டுவாங்க. அப்ப அது முரண்டு பிடிக்கூடாதுன்னா அதை நான் ஓட்டி பழக்கிறேன். அதை ஓட்டி பழக்கிறது வேலை இல்ல, அதை அப்பப்ப தட்டி கொடுத்து அது போற சாணியை பொறுக்கிறது தான் வேலை. போ. சரிங்க. லட்சுமி, அடுத்த வாரம் நான் பொண்ணு ஊர்ல இருந்து வர்றதால அவளுக்கு தேவையான பொருளை மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். கார் ரெடியாடா? சரிங்க. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். ஐயோ குதிரை நான் மாமா ஊருக்கு போயிட்டாரு. இன்னும் ஒரு வாரத்துக்கு ஜாலி தான். என்னடா முதலாளி, நீங்க ஊர்ல இல்லாத ஒரு என்னமா ஆட்டம் வராங்க எத்தனை தடவை போட்டு கொடுத்தேன். நம்பினீங்களா? அங்க பாருங்க. டேய், அவனுக்கு விவரம் புரியாம விளையாட்டு புத்தியா இருக்கதாண்டா நமக்கு நல்லது. நீ கூட போய் விளையாடு. தெய்வமே, சாமி 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 சாமி. என்னடா இது அர்த்த ராத்திரில உண்டாலும் சாமியை கும்பிடுறான்? சாமி ராசா காலத்து புட்டி மாதிரி இருக்கு. இது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. யாரு யாரு? நான் தாண்டா லட்சுமி. லட்சுமியா? யாரு? சினிமா ஸ்டார் லட்சுமி சிவச்சந்திரனா? இங்க வந்தீங்க? அந்த லட்சுமி இல்லடா, உன் முன்னாடி கோல்டு பிரேமுக்குள்ள இருக்கனே அந்த மகாலட்சுமி. லட்சுமி சொல்லு. என்ன திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறீங்க? நான் எங்கடா உன் முன்னாடி வந்திருந்தேன்? நீ தானே தலை ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? வெரி சாரி லட்சுமி. வக்கீல் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காம கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? என்ன லட்சுமி, நீ எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆளு. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எங்க பரம்பரை சொத்தை இதுக்குள்ள இருக்கு. எங்க தாத்தன், எங்க முப்பாட்டன், எங்க தகப்பன் எல்லாரும் சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. வச்சுதானே பெரிய பெரிய ஜமீன் அரண்மனை எல்லாத்தையும் பிடிச்சோம். ஏன் இந்த வீட்டுக்குள்ள நான் நுழையிற காரணமா இருந்ததே இந்த பொட்டிகள் இருக்கிற சொத்து தானே. என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? எனக்கு டெஸ்ட் வச்சீங்களா? ஆமாடா, மந்த்லி டெஸ்ட். நான் பாஸ் பண்ணிட்டேனா டீச்சர்? இனிமேல் தான் பேப்பர் திருத்தணும். சரி சரி, அந்த பெட்டியை முன்னாடி வச்சுட்டு நீ போய் பாடு, நான் பாத்துக்கிறேன். கிஸ்கு பகல்ல மட்டும்தான் உங்களுக்கு டியூட்டி, நைட்ல நான் பாத்துக்குவேன். லட்சுமி ஏன் திடீர்னு அதிர்ச்சி அடைறீங்க? அதிர்ச்சி இல்லடா, சிரிப்பு. லட்சுமி மென்மையா தானே சிரிப்பீங்க. இப்ப கேள்றா என் சிரிப்ப. என்னது சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கு? நான் மறைஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா. சரி, சாமிகளுக்கும் பொழுது போவானாமா? எங்களை மாதிரி ஏழைகிட்ட தானே என்டர்டைன்மெண்ட். பிளே பிளே. என்கிட்ட தப்பிச்சிருவனி. எவன் நாளை தாண்டா 5க்கும் 10க்கும் இந்த கோழியை திருடுறது? இன்னைக்கு சிக்கிச்சிரா உன் பரம்பரை போட்டி. பொண்ண பக்கம் எங்கிட்டு இருக்கு? அப்படியா மூஞ்சி பாத்துக்கிறேன். நல்லா அடையாளம் பாத்துக்கிறேன். ஊரே நடத்தி வர்றாங்க. பரம்பரை போட்டியா தேடிட்டு போறேன். எங்க போன விட மாட்டா? ஃபைல்ஸ் கம்ப்ளைண்டோட ஓட விட்டானே. எங்க போட்டான்? திருட மாதிரி முடிக்கிறது இல்லங்க, நான் ஊருக்கு புதுசுங்க. இங்க என் குழந்தையா வீடு இருக்கு, அதை தேடிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா. கரெக்டா கேக்குறாயா? அந்த பரம்பரை பொட்டி அந்த சந்துக்குள்ள தானே கொண்டாந்து எங்கேயோ போட்டான். நம்ம சர்வீஸ்ல மிஸ் ஆனதே கிடையாது. இதே வீடுதான், இதே காம்பவுண்ட் சுவர் தான். எப்படி எடுக்கிறது? கல்லு கிடக்கு. முடியுமாடா என்கிட்ட? போடா, போய் எருமைச்சாணி எடுத்து போடுற. அட்டா, எவன்கிட்ட இருந்து பொட்டியை திருநமோ அவனே இங்க இருக்கானே. இப்ப எப்படி இந்த பொட்டி எடுக்கிறது? சண்முகி. ஐயோ, பொட்டியை காணாமே. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. இங்கேயும் காணாமே. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ,
Stop it. எனக்கு கற்பு வேணும், எனக்கு கற்பு வேணும். எது கற்பு வேணுமா? அந்த கரும்பெல்லாம் இங்க விக்கிறது இல்லம்மா. ஐயோ அது விக்கிறது இல்லங்க, என்ன மாதிரி கன்னி பொண்ணுகிட்ட இருக்கிறது. சரி சரி விஷயத்தை சொல்லுமா. அண்ணே 4 ரவுடி பசங்க என் அழகுல மயங்கி என்னை அலேக்கா தூக்கிட்டு போய் ரேப் பண்ண பார்த்தாங்க. எது உங்க அழகுல பையன்? ஏன் அவனுக்கு கண்ணு இல்லையா? பாருங்க அண்ணே, அவங்கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி உள்ள வந்துட்டு எனக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாதுங்க. எனக்கு என் கற்பு தான் முக்கியம். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஏய் சத்தம் போடாத. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டல, இங்க யாரும் வர முடியாது. பின்னாடி போ, பின்னாடி போ. டபார் நீ ஒண்ணே கவலைப்படாத, நான் இருக்க வரல உன்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. புதுசா ஒரு பொம்பளைய பார்த்தா போதும் சொல்லு விட்டுக்கிட்டு அலைவிய. இந்த செந்திலு உன் உருவத்தை பார்த்தா உன் அழக பார்த்தா ஒன்னும் நான் உன்னை லவ் பண்ணல. செந்திலுன்ற அந்த பேருக்காக உன்ட்ட நான் சரண்டானேன். ரொம்ப நாக்க தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்சான்னு வெயி, அப்புறம் நான் கவுண்டமணி ஆகி பிச்சு விடுவேன். வெளியில வா. ஐயோ பொழுது வேற போயிருச்சுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி மட்டும் தங்க விடுங்க, காலையில தூக்கிட்டு எதை ஓடிடுறேன். தூக்கிட்டு வர்றியா? இல்லங்க, என் கற்பை பாதுகாத்து நானே தூக்கிட்டு ஓடிடுறேன்னு சொன்னேன். ஏன் ராத்திரியான கற்பை பொட்டியில வச்சு போட்டுக்கியா? நீங்க ரொம்ப குறும்பா பேசுறீங்க. ஏய் திரும்ப. ஏய் திரும்ப. அட திரும்ப. ஒரு கடல் இல்ல. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்க பாத்தீங்க? நானே இப்பதானே ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கேன். நீ எப்ப வேணாலும் வந்துக்க, ஆனா உன் மொழியே சரியில்லை. உன்னை எல்லாம் தங்க வச்சோம்னா ஐயா எங்களை பெண்ட கட்டிடுவார். பார்த்தா பாவமா இருக்கு, இருந்துட்டு போட்டுமே. நீ சும்மா இரு சண்முகம். ஊரே ரொம்ப கெட்டு கிடக்குது. ராத்திரி இப்படித்தான் அசந்து தூங்கிட்டு இருந்தேன். எவனோ ஒரு திருட்டு ராஸ்கல் அயோக்கிய பையன் முடிச்ச வைக்கி மொல்ல மாறி என் பரம்பரை பொட்டி திருடிட்டு போயிட்டாப்பா. அந்த பொட்டி வா. ஏய், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன ஏங்க பிடிக்கிறீங்க? போங்கறல. என்ன மாதிரி அனாதை பொண்ணுகளை இந்த சமுதாயம் எப்படி கேவலப்படுத்துன்னு பாத்தீங்களா? அது ஒண்ணும் கேவலம் இல்ல, முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணு மேல இறக்கம் இல்லாம போச்சுங்க. போடி போங்கறல. நில். அந்த மூதேவிய அசந்த நிக்கிறேன். என்னடா டேஸ்ட் உனக்கு? இறங்குடா கையா. அதே மச்சான் இங்க வாமா. நீ வடிவே. வேறில்ல, வடிவு. அதத்தாம சொல்ல வந்த, நீ வடிவுதான் என்ற தங்கச்சி. அட்ரா சக்க, இதை வச்சு பொட்டி சிக்கிற வரைக்கும் இங்க தங்கிடலாம் போல் இருக்க. மறந்துட்டியா கண்ணு? உனக்கு 3 வயசா இருக்கும் போது மூக்குத்தி குத்துறதுக்காக முண்டக்கண்ணி மாரியம்மன் கோயில் கூட்டு போன. நீ வந்து கம்மர் கட்டு கேட்ட. நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ காணாம போயிட்ட. அப்ப காணாம போனவ இப்ப 18 வயசு பொண்ணா வந்து நிக்கிறாயா? அம்மா அம்மா என்ற தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சு போய் இப்பதான் வந்து சேர்ந்துருக்கிறா. அவளும் இங்கேயே இருந்துட்டு போட்டு ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. என்ன யோசிக்கிறீங்க? தண்டக்கருமா இதுவும் இருந்துட்டு போட்டுமா. என்ன சண்முகம்? இருந்துட்டு போட்டோம். சரி கும்பிட்டுங்க நல்லா. பாத்தியாயா, அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ணுவ? தாடி. நீ இங்க இருக்கிறதுலயும் ஒரு ஆதாயம் இருக்குல்ல. என்ன? அம்மா வந்துங்க. இவளுக்கு ஹேர் கட் பண்ணீங்க, மீசை வச்சோம்னா என் பொட்டி தேடிட்டு போனான்ல அவன் ஜாடியா இருக்கா. இந்த முகர கட்டையை வச்சுதான் அந்த முகர கட்டையை பிடிக்கணும். 10 பேர் அடிக்கிறவங்க நம்ம ஊர்ல எவனடா வலு இருக்கு? ஊருக்குள்ள எவனும் கிடையாதுங்க, ஆனா வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கானே. யாரா அவன்? ஆனா அடிச்சதே சண்முகம் தாங்க. சொல்லுங்க. சண்முகமா? எங்க இருக்கா அவன்? வெளியில வேலை செய்யணும் பாவலா பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏய் சண்முகம், ஏன்டா ஊர் ரொம்ப வேலைக்கு வந்துட்டு இருக்க? பக்கத்து ஊர் நம்ம ஊருக்கு வெட்டுக்கு நடக்கணுமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன ஒண்ணு இல்ல? ஒண்ணு இல்ல, உனக்கு எப்பறம் தைரியம் வந்தது? எல்லாரும் மட்டும் இந்த அடிச்சிருக்க? அது வந்து அத்தையோட ஆட்டுக்குடி தூக்கி மரத்து மேல அடிச்சிட்டாங்க. அதான். அத்தையோட ஆட்டுக்குட்டி அடிச்சா உனக்கு கோவம் வந்துருமா? அத்தை அடிச்சா என்னடா பண்ணுவ? கேக்குறேன்ல, என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய் சொல்ற, என்ன பண்ணுவ? வாய் திறந்து பேசுறா. உங்க அத்தை அடிச்சா என்ன பண்ண சொல்லு. எல்லாம் வெட்டி போட்டுருவியா? உனக்கு எப்பறம் அவ்வளவு தைரியம் வந்தது? உன் அத்தை அடிச்சா என்ன பண்ணுவ? அத்தைக்கு முன்னா அச்சாடியவே 2 துண்டாக்கிட்டா. ஹாய் எவரிபடி. மொத்தம் 20 உருப்படி. யார் இது புது? இது என் சிஸ்டருங்க. சின்ன பிள்ளைல காணாம போன என் தங்கச்சி. வெளிநாட்டுல இருந்து வர்றாமா. கட்டி பிடிச்சாத பிடி. ஓ மை காட், என்னது ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்கு. நீங்க ஊருக்கு போகும்போது 3 வருஷம் முன்னாடி அடிச்சது அதே ஸ்மெல் தானே? ஆமா. அன்னைக்கு குளிச்சது தானே? அதுக்கப்புறம் எவன் குளிச்சான்? உங்ககிட்ட அதே ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. அங்க இருந்து வருதுங்கம்மா. சரி சரி, எல்லாருக்கும் சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாட்டில் எல்லாம் வண்டியில இருக்க, எடுத்து கொடுத்துருங்க. என்ன எடுத்து கொடுத்து என்ன பிரயோஜனங்க? இதெல்லாம் பிறவி நாத்தம். பினாயில் ஊத்தி கலந்து தான் போவோம். அங்க மட்டும் என்னவா வாழுது? அங்க இருக்கிறதா எங்க இருக்கு? மோராளி அம்மாட்ட பேச வந்தா வேலைய தர ஏகிட்ட நான் பண்ணுறேன். என்னடி வாய் பேசிட்டு நீ? பாடி போடுற விளக்கமா இருக்கு. என்னடி பேசிட்டு செல்பா? ஐயோ தங்கச்சி வேணாமா வேணாம். உங்களுக்கு எதுக்கு அந்த வாயாடிட்ட பேச்சு? வாங்க. ஹலோ how are you? ரொம்ப இலிக்காது. ஏய் சக்கு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மாவா? இல்ல அக்கா. வா அக்கா, வா. ரெடியா? வேண்டாம். என்ன மறந்துட்டியா? இல்ல. அப்ப ரெடி. 1 2
ஜெயிச்சீங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க தான் ஜெயிப்பீங்க. சண்முகம். ஆமா ஏன் இப்பெல்லாம் என்ன பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்ட? அது நீங்க வரீங்கன்னு அத்தை வாங்கி கொடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கே. அது என்னது புதுசா ஏஎம்? ஏஎம்னா ஏஎம் மாமான்னு அர்த்தம். என்ன சண்முகம் கழுத்து தடவுற, வலிக்குதா? இல்ல சுகமா இருக்குது. அப்பா எப்படிதான் அந்த தெரியலப்பா, எத்தனை ஐட்டம், பூ பொட்டு மூக்கத்தி வளையல் தோடு கொலுசு. இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு வீடு இருக்க முடியுதா? கொலுசே கொலுசே காலு கொலுசே. உள்ள யாரு? எவன்டா பொம்பளை குளிக்கிற இடத்துல எடுவட்ட மேல ஏன் வளர்க்க மாட்டேன்? வடிவு தானே? ஆமா என்ன உள்ள இருந்து புகையா வருது? அது அடிவ ஒரு எரியற கட்டில போறவன அதே அங்க வந்து கேக்குறேன். வடிவுக்கு எப்பவுமே தமாஸ் தான். சரி சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வா, சந்தைக்கு போய் உனக்காக ஒரு பிரைஸ் வாங்கி வந்துக்கிறேன். இரு வர்றேன். இவன் வேற நம்ம பின்னால. இவனை நம்பி இந்த வீட்டுல ஒரு இடத்துல நிம்மதியா சாமி. பொம்பளை புள்ள தனியா இருக்கும்போது என்ன வேலை பாக்குற பிஞ்சிரும். வடிவு நீ குளிக்கும் போது உன் முதுக பாத்துன. முழுசா பாக்கலையே. அதான் முடியாம போச்சு. பாத்துட்டா செத்துறடா நீ. உன்னை விட்டு நான் தனியா சாவனா? இந்தா கோல்ஸ். இத நீ கால்ல கட்டிக்கிட்டு காதுல ஒரு ராதா மாதிரி நீ ஆடணும், அதுல வர ஹீரோ மாதிரி நான் பாடணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். நம்ம காதல்லாம் அழியிற காதலா? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அட பாவி, அட பாவி, நீ நல்லா இருப்பியா? உனக்காக நான் ஒருத்தி இங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ இந்த கருப்பருக்கு குடிக்கிறது கேட்டியா? ஒரேங்கறதுனா வாயில குத்து போடுவேன். நீ வாடி என் சக்காலத்தி. அன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ, அன்னில இருந்து இந்த மனச புத்தி கட்டி போய் ஓப்பனடியா சுத்திட்டு இருக்கறாண்டி. உன்னை எல்லாம் செருப்பால அடிக்க. அடிப்படி இங்க பாரு, வார்த்தை அளந்து பேசு. அப்புறம் என்னடி உன் மருமகா? ஏய் ஒட்டட குச்சி மாதிரி இருந்துட்டு இடியா மீன் மாதிரி இருக்கிற ஆள மயக்க பாக்குறியாடி? உன்னை கொல்றடி. அடி பாவி, என்னைய வாடி அடிக்கிறே. என்னடி அடி கை நீட்டி அடிச்சா? எனக்கு அப்ப இருந்தே டவுட். நான் அவளுக்காண்டி சொன்னியா? நான் நிஜமாவே பொம்பளை. நான் இந்த வீட்ல இருந்தாலே எல்லாரும் என்கிட்ட வம்பளுக்குறீங்க. நான் எங்கேயாச்சும் எப்படியாச்சும் போய் தொலைறேன். தங்கச்சி போறதுன்னா போக வேண்டியதானே, எதுக்கு நின்ன இடத்துலயே போட்டு ஓட்டிட்டு இருக்க? போட்டோ இல்லையா? அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசு இல்ல தங்கச்சிக்கு. சொந்த ரத்தம். அட ஏனே நீ வேற உயிரை வாங்குற? கொலுசு குத்தி வருதே அந்த ரத்தத்தை லூசு மாதிரி. நான் போறேன். இல்ல இது பார், என் பரம்பரை போட்டி எதிரான பன்னாட மூஞ்சி மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்லையா? மறந்துட்டியா? உன் மூஞ்சி வச்சுட்டு அவனை பிடிக்கணும். போகல கூட்டு போடா. ஏன் சத்தம் போடுற? நீ வா. வெளிய வர காத்து பற்ற போகுது. டேய் இந்த ஜாக்கெட்டோட வெளியில கூட்டு போடா, நாய் கடிச்சு போடா. போடா. ஏமா அவளை லவ் பண்ணானா? என்னடா டேஸ்ட் உனக்கு? எப்பா இந்த டோப்பா போட்டுவிட்டு டூப்பு விடுற வேலையெல்லாம் அந்த வீட்டுல நடக்காது. எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதான். எல்லாம் தூங்கிட்டாளுங்களா? நீ நானும் ஓடிடலாமா? அடி செருப்பால பண்ணா பண்ணி பைல. அடே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி. நைட்ல நூறு விடலான்னு பாக்குறியாடி? ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து ஒரே மிதி. அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு சொல்லிட்டாமா. என்னன்னு இதெல்லாம்? பாசம்மா பாசம். என்ன கர்மாந்திர பாசம்? காலையில எந்திரிச்சு பாக்கும்போது என் ரமணி காலு சிகப்பா இருக்கும்னு நினைச்சா அதுக்காகத்தாமா இது. அதுக்கு பேசாம ஒரு பிளேன் எடுத்து கீறிட்டு இருந்தா சகப்பா இருக்கும்ல. அப்படி எல்லாம் பேசாதடா கண்ணு. உனக்காக மருதாணி மரத்தையே அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் பண்ணிக்கிறதோ அப்புறம் நான் அரளி வந்து அரைக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் போட்டா கால் சிகக்காது கண்ணு. ஆமா என்ன காவ காக்குறதுக்கு எதுக்கு புதுசா நாய் எல்லாம்? 6 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன நாய் நேத்தா கிடைச்சது. நாய் கூடவா? கண்ணு இந்த நாய் மாதிரியே உனக்கு 3 வயசா இருக்கும்போது 3 வயசுல 300 பிளாஸ் வைக்கா? நான் எங்கேயும் போல எங்கேயோ படம் தொலைக்கிறேன் போறேன். இவ்வளவு பரபரப்பா வேலை செய்யறமே நம்ம வீட்டுக்கு ஆறு வர்றா? பிரேமானந்தா சாமியார் வர்றாருன்னு நினைக்கிறேன்.
அவரு ஜெயிலுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. ஜெயிலுன்னு ஒண்ணு இருந்தா பெயிலுன்னு ஒண்ணு இருக்கு. அவரு வர மாட்டாருமா. இந்த நாய் வந்திருக்கப்ப அவருக்கு ஹலோ, ஐயோ, அந்த வேலையை பண்ணுமா? உங்களை எல்லாம் வீட்டை கூட்டி பெருக்க சொன்னா இங்க கூட்டம் கூட்டி பேசிட்டு இருக்கீங்களா? ஏய் வடிவு, அம்மா. பூவை தானே மாத்தி வைக்க சொன்னேன். அதைத்தாம கசங்காம மாத்திக்கிட்டு இருக்கேன். சின்னம்மா, என்னம்மா? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. யார் வராங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது 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 வரும்போது பாத்துக்க. செந்தில், அம்மா நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த ஃபிஷ் டேங்க்ல தண்ணி எல்லாம் மாத்திடு. சரிம்மா. செந்தில், அம்மா ஏமா அடிச்சுங்க? உடைச்சா எப்படி அடிப்பேன்ல, ஆமா. இப்ப அடிச்சா உடைக்க மாட்டே பாரு. அதான் நீ விளையாடு கிடைக்கல. உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுறது? நீ தானே என்ன கட்டிக்க போறவன். ஏய் 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 ஏய், நீ இடிக்கிறது கட்டிக்கிறதுக்கா? வேற இழுச்சி வாங்கி கிடைக்கல. ராஜா, உன்னை விடவா ராஜா? இந்த பார் கொன்னுடுவேன். தோடா, கொன்னுடுவேன். நீ தானே சொன்ன நான் கட்டிக்க போறவா நீயா கூட இருக்கலான்னு. இருக்கலாம்னு சொன்ன, நீ தான் சொன்னா? அப்போ உன் மனசுல நான் இல்ல. இந்த பார், என் மனசுல இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், என் அத்தை. நான் அம்மா ஸ்தானத்தை கேட்கல, பொண்டாட்டி ஸ்தானத்தை கேட்டேன். அது அத்தையை தான் கேட்கணும். அப்ப அத்தைக்கு என்ன பிடிக்காம வேற பொண்ணு கட்டி வச்சா? கட்டிக்குவனே. அப்ப நிஜமா என்ன பிடிக்கல? தெரியாது. யோ, உனக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா உன்னை தவிர வேற யாரும் எனக்கு பிடிக்காது. நீ என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இருக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கு, சத்தியமா பிடிச்சிருக்கு. சௌத்ரா, வேணும் வேணும். சௌத்ரா, சௌத்ரா. யோ, மனசுல இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி நடிக்கிற? ஏமா சண்முகம் இருந்தானே பாத்தியா? சண்முகம் தானே? தோ. என்னம்மா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான்? ஆமா, போர் அடிக்குதா, அதான் நீச்சல். ஜொரானி என்ன மருந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டு தண்ணியில நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான் பாத்தியாமா? டேய் மேல வாடா, ஜன்னிக்கு நீ சாக போறேன். சண்முகத்துக்கு ஜுரமா? ஆமாம்மா, உடம்பு நெருப்பா கோச்சிட்டு இருக்கு. ஐயோ, யாராவது ஐஸ் வச்சா ஜுரம் குறைன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் ஐஸ் தண்ணியில் குளிக்கலாம் லூசு பையன். ஏய் மேல வாடா. வைத்தியரையா, அந்த மருந்து என்கிட்ட கொடுங்க, நான் நாளை திட்டி கொடுத்துறேன். இத 3 வேளை சாப்பிட சொல்லுமா. சரி. இவனை அவங்க அத்தை கிட்ட கொண்டு போய் விடமா. அவங்க 4 திட்டுனா தான் திருந்துவான். சரி. இவன்லாம் ஒரு நான் இங்க இருக்கேன், நான் சும்மா விளையாடுறேன். மேல வா. சண்முகம், உனக்கு ஜுரம்னு தெரியாம நான் விளையாடிட்டேன். என்ன மன்னிச்சிடு சண்முகம். மெதுவா வா. இப்படி உட்காரு. மருந்து எங்க விட்ட? சண்முகம், 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 என்னாச்சு? சத்தியமா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏமாத்த மாட்டேன். நீ உன் வேலையை பார்க்கறாங்க.
என்ன மன்னிச்சிரு. யோ நான் தானே அடிச்சேன். என்னதான் நான் பார்த்து வந்திருக்கணும்ல. சரி தப்பு என் மேலதான் போயா. சரி நான் வரேன். தப்பு என் மேல இருந்தாலும் கை விட்டுறாதையா. சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. இது அத்தையில கேட்கணும். எது? கவலைப்படாத, அத்தை ஒத்துக்குவாங்க. வணக்கம். வாங்க 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 வக்கீல் சார் வாங்க. அடடே வாப்பா. வா வா வா. சம்பந்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நம்ம குடும்பத்துக்கு விருது வக்கீலுங்களா? குடும்ப வக்கீல் மட்டும் இல்லைங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏங்க 2 குடும்பத்துக்கு வேண்டியவங்க ஒரே பட்டி பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்து யூஸ் பண்ற பொருளை உள்ள வச்சிருக்கேன். ஏய் அவர் வக்கீல்டா, பாயிண்டா தான் கொண்டு வந்திருப்பாரு. நீங்க உள்ள போய் உட்காருங்க போங்க. முதலாளி 2 பேரும் உபயோகப்படுத்துற மாதிரி போறீங்கறாரே, என்னவா இருக்கும்? இந்த வயசுல அவசியமா? ஐயோ ரத்னம், பொண்ணுக்கு எவ்வளவு சொத்து தேவை? நம்ம ஸ்டேட்டஸை விட பெருசு. எல்லா சொத்துமே பொண்ணுக்கு தான். அப்பங்காரன் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டானா? இல்ல, தாத்தா வீட்டு சொத்து. இப்போதைக்கு பொண்ணோட அம்மா பேர்ல தான் பூரா சொத்து இருக்கு. ரத்னம், பொண்ணோட அம்மா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே. ஏன்? சும்மா கேட்டேன். ஏய், என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்லடா, கல்யாணத்தை பாரு. ஏய், நீ உங்க குடும்ப வக்கீல், நீ சமாளிக்கிறத பார்த்தா என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லு. இப்ப கல்யாணம் தான் முக்கியம். அங்க கவனி. யோ, ஸ்டேட்டஸ் குறைஞ்சா அவருக்கு உயிரே போயின்னு தெரியுமில்லையா? உண்மை என்னன்னு சொல்லியா? யோ, ஒண்ணும் இல்ல பையா. நீ என் ஃப்ரெண்டுங்கிறது உண்மையா இருந்தா மறைக்காம உண்மையை சொல்லு. என்னது சொல்லு. சொல்றேன். அதனால கல்யாணத்துல எந்த வித அசம்பாவிதம் நடந்துடாதுல்ல? ஐயோ, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஒரு அசம்பாவிதமும் நடக்காதியா? சொல்லியா சொல்லு. வந்து ஐயா, சொல்லுப்பா. இந்த பரம்பரை சொத்துக்கு இதோ போரான இவன் தான் சொந்தக்காரன். இந்த சகு பொம்பளைங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஏன் நீங்க வாங்க மாட்டீங்களாக்கும்? நான் போய் ஒரு பொம்பளைங்கிட்ட வாங்கிட்டு நீ போய் கொடுன்னு சொல்றேன்ல. ஓ, இப்ப மட்டும் வைக்க வந்துரும் கல்யாண பொண்ணு மாதிரி. ஏமா, ஒரு நிமிஷம் நில்லுமா. டேய் ரத்னம், என்னடா அது? நீ சும்மா இருப்பா. இந்தப்பா, இந்த வாசிக்கிறான் நிறுத்துங்க. டேய், அப்ப என்ன சொன்னேன்ப்பா, இவ்வளவு பெரிய விஷயத்தை இவங்க எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. இது ஸ்டேட்டஸ் பிரச்சனை. சும்மா ஐயோ, என்ன சம்பந்தி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, பொண்ணு மணவரையில உட்கார்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன திடீர்னு? இப்பதானே தெரிஞ்சது. ஆமா, பொண்ணோட அம்மா பேர்ல தானே சொத்தெல்லாம் நீங்க சொன்னீங்க. ஆமா, அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பொண்ணோட அம்மா பேர்ல ஒரு சல்லி காசு கூட கிடையாது. என்ன அப்படி முடிக்கிறீங்க? இதோ உங்க குடும்ப வக்கீல், அவரே கேளுங்க. அது ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். ஏய், நீ ஏன்டா பயப்படுற? சொத்து யார் பேர்ல இருக்குன்னு தைரியமா சொல்றான். நீ என்ன கோவப்படுற? சரி, நான் கோவப்படாம கேட்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. பெரியவர் சாகரத்துக்கு முன்னாடியே எல்லா சொத்தையும் தம் மகன் வைத்த புள்ள சண்முகம் பேர்லயே உயிர் எழுதி வச்சிட்டாரு. என்ன கல்யாணம் கல்யாணம் பண்றியா? நீ தான் இந்த கிழமை எல்லாம் சொத்து என் பாட்டு பேர் எழுதி வச்சுக்கான்னு சொன்ன. அது பொய் உயிலுங்க. என்னது பொய் உயிலா? என்ன கதை வரையா? உன்ன ஒரு பெரிய மனுஷன் வக்கீலோட பார்க்க மாட்டேன். ஐயா விடுங்க, இங்க பாருங்க. என்ன அந்த மாதிரி உயிர் எழுத சொன்னதே அவங்க பொண்டாட்டிதாங்க. சண்முகம் பேர்ல சொத்து இருக்கிறது தெரிஞ்சா நீங்க அவனை கொன்னிருவீங்கன்னு தான் அந்த மாதிரி எழுத சொன்னாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல? ஒண்ணுமே இல்லாத இடத்துல நான் எப்படி பொண்ணு எடுக்க முடியும்? எனக்கும் கல்யாண வயசுல 2 பொண்ணு இருக்கு. புள்ள கல்யாணத்தை மட்டும் பார்த்தா போதுமா? ஏய், ஏண்டி இருக்கிற? வாடி. ஏய், எந்திரிப்பா. ஐயோ, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு சொத்து எல்லாம் பொண்ணு பேர்ல இருக்குதுன்னு தானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டீங்க. இப்ப மட்டும் என்ன சொத்து போற அத்தை பொண்ணு பேர்ல தான் இருக்குது. அத்தை, நீங்க எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? சொத்து என் பேர்ல இருந்தானே, ஐயா பேர்ல இருந்தானே, உங்க பேர்ல இருந்தானே, உங்க பொண்ணு பேர்ல இருந்தானே. வக்கீலியா, 4 வெத்து பாக்கெட் கொடுங்க. எங்க கை நாட்டு வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சுட்டு போறேன். சொத்து போற உடனே அத்தை பொண்ணு பேர் எழுதுங்க. இதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு வக்கீலியா, பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஐயோ, இந்த பத்திரம் எல்லாம் வேணாப்பா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கே இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் போது இந்த பத்திரத்துல உடனே கையெழுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நான் அப்படி ஒண்ணும் மோசமான இல்லப்பா. இந்தாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மனவரையில் உட்காருமா. என்ன சொல்லுமா, என் கால விழுந்துகிட்டு ஐயா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இல்ல, எனக்கு நிறைய சொத்து இருக்குன்னு பெருசா நினைச்சேன். திமிரா இருந்துட்டேன். ஆனா உனக்கு இருக்கிற பெரிய மனசு எனக்கும் இல்ல, இங்க யாருக்கும் இல்ல. என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணறதுக்கு உன்னை விட பெரிய மனுஷன் இங்க இல்ல.
என்ன நீதான் ஆசீர்வாதம் பண்ணும். நீங்க எப்போ நல்லா இருப்பீங்க சின்னம்மா. எழுந்திருங்க எழுந்திருங்க. நேரம் ஆச்சு, நீங்க போய் மனவரில் உட்காருங்க. கண்ணம்மா, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் இப்ப வேணாம்னு தோணுது. ஒண்ணும் இல்ல, இப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு வச்சுக்கோ. என்னமோ உன் சொத்துக்கு ஆசைப்பட்டதா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா நீ நினைச்சுப்ப. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? போன வாரம் எனக்கு கை கால் அமைக்க விட்டவன் அவன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வேலைக்காரனா தான் தெரியறான். அவன் காலை தொட்டு கும்பிட்டு வரேன்னா எனக்கு அது பிடிக்கல. என்னமோ என் செருப்புக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். சொத்தை கொடுத்தா இன்னைக்கு அவன் காலில் விழுறியே, நாளைக்கு எவனாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் மல்டி மில்லியனர்ஸ். அவங்க இதை விட பெருசா ஏதாவது கொடுத்தா என் கவனம் விழுவியா? எங்க அப்பா சொத்தை பத்தி கேட்டாருன்னா அது அவர் ஸ்டேட்டஸை பார்த்திருக்காரு. அப்படியே உங்ககிட்ட எந்த சொத்தும் இல்லைனாலும் நான் உங்க கழுத்துல தாலி கட்டிருப்பேன். எங்க அப்பா சொன்னதை கேட்டிருக்கவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் மனசளவுல கூட ஒரு சுத்தமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் தமிழ்நாட்டு பொண்ணை செலக்ட் பண்ணேன். உன் கூட நான் ஜாலியா இருக்கணும்னு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணேன். பட் ஃபாரின்ல படிச்சிருந்தோம், நீ எதுக்குமே இடம் தரல. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருவேளை நீ சமைச்சிருந்தேன்னா அன்னைக்கே நான் உன்னை கை கழுவிட்டு போயிருப்பேன். இப்ப கூட உன் மேல எனக்கு கோவம் தானே தவிர நான் உன்னை வெறுக்கல. இந்த கல்யாணம் எல்லாம் சும்மா சம்பிரதாயம் தானே கண்ணம்மா. நாம 2 பேரும் ஃபாரின்ல படிச்சவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போகாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோமே. ஓகே, டேக் இட் ஈஸிடா. நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். என்னடா இது? நான் தான் அவசரப்பட்டேன்னா நீயும்? அப்பா, இவன் நேத்து வரைக்கும் வேலைக்காரனா இருந்தவன். இவன் போட்ட பிச்சையில நீங்க வேணா சந்தோஷப்படலாம். ஆனா எனக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம். இது உங்க லைஃப் இல்ல, ஏன் லைஃப். ஐம் சாரி ஃபோக்ஸ். மாப்ள நான் சொல்றது கேளுங்க. மாப்ள சினிமா வாழ்க்கையை வீணாயிரும் மாப்ள. மாப்ள இந்த கல்யாணம் நடக்காட்டி இந்த அத்தை உயிரை விட்டுருவாங்க மாப்ள. நான் சொல்றது கேளுங்க மாப்ள. அவங்க என் காலில் விழுந்துருக்கா கோச்சிட்டு போறீங்க. நாம உங்க காலில் விழுந்துரு மாப்ள. நான் சொல்லிட்டு கேட்கிறேன் மாப்ள. நான் சொல்றது கேளுங்க மாப்ள. போதுமாடி, இப்ப சந்தோஷமா? சொத்து போறான் பேருக்கு சொல்லி நீ என்ன ஏமாத்தல, உன் பொண்ணை ஏமாத்திட்டு அவ வாழ்க்கையை அழிச்சிட்டு. இது கிராமம். கல்யாணம் நின்று போச்சுன்ற விஷயம் நெருப்பு மாதிரி ஊரெல்லாம் பரவிடும். மனவர வரைக்கும் வந்து தாலி கட்ட பொண்ணை இனி எவடி காட்டுவா? வெளிநாட்டுல படிச்சவன எந்திரிச்சு போயிட்டான். அழு, நல்லா முட்டிட்டு அழு. உன் பொண்ணை பார்த்து அழு. அதான் அவனுக்கு தண்டனை. எக்கடா கட்டு போங்க. ஐயா வாங்கயா. நான் மாப்பிள்ளை எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம். அவர் போயிட்டாரியா. நீங்க வந்தீங்கன்னா அவரை சம்மதிக்க வச்சு கூட்டு வந்தல ஐயா. நான் சொல்றதை கேளுங்க. அவர் போயிட்டாருன்னா நம்ம பொண்ணை யாரையா கட்டிக்குவா? ஐயா இங்க நின்றுட்டு இருந்தா எப்படியா? வாங்கயா வாங்க ஐயா. நான் சொல்றதை கேளுங்க ஐயா. வாங்கயா. என்னங்க என் மக கழுத்துல நீதான் தாலி கட்டணும். யார் கழுத்துல யார் தாலி? பொறுமையாருங்க. நான் எப்படி பாருங்க, உங்க பொண்டாட்டி மூலமா சொத்து இல்லைன்னு முடிவாய் போச்சு. இப்ப உங்க பொண்ணு மூலமா சொத்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை போய் கெடுக்கிறீங்களே. சமூகம் ஒத்துக்கிட்டானா பெரிய விஷயம். அவன் ஒரு வேலைக்காரன் இருக்கட்டும். அதை விட அவன் சொந்தக்காரன். அதை விட முக்கியம் இப்ப அவன் சொத்துக்காரன். என்னங்க நீங்க என் கால போய் விழுந்துக்கிட்டு உங்க வீட்டு வேலைக்காரத்தை நீங்க போய் என் கால உங்களை தெய்வமா மதிக்கிறவன், நீங்க போற எச்சில சாப்பிடுறவன் என் கால போய் எதுக்குத்த? நீங்க சொன்னா நான் எது வேணாலும் நான் சொன்ன எதையும் கேட்பேன். ஆனா இப்ப யோசிக்கிறியே, அதான் காலில் விழுந்த. ஏன்பா, நீதான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். எல்லாம் என் தலையெழுத்துடா. தலையெழுத்துல கவர்மெண்ட்ல ஒத்துக்க மாட்டானுங்க. பத்திரத்துல என்ன எழுதிருக்கு அதை தான் ஒத்துக்குவேன். சிரிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுங்க.
மேலும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.